finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா நியூசிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியா செகண்ட் டெஸ்ட் மேட்ச் அட் கிரைஸ்ட் சர்ச் டே 2 ஓட ரிவ்யூ தான். ஸோ மேட்சஸ் செம்மையா பாய்ஸ்டே இருக்குங்க. ரெண்டு டீமும் டஃப் கொடுத்து விளையாடிட்டு இருக்காங்க. டே 1ல ஓவர் நைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா 124 for 4ல இருந்தாங்க அண்ட் ஆல்ரெடி நியூசிலாந்து 162 ஆல் அவுட் ஆயிட்டாங்க. அண்ட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா 256 ரன்ஸ் ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 94 ரன்ஸ் லீடு தரமா வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த பிச்சில் 94 ரன்ஸ் லீடுன்றது சூப்பரான ஒரு விஷயம் தான். அண்ட் ஆஸ்திரேலியால த ஸ்டார் ஆஃப் த ஷோ ஆப்வியஸ்லி மார்னஸ் லாபுஷனி ஒரு வழியா ஃபார்முக்கு வந்துட்டாரு. 90 ரன்ஸ் பிட் அன்லக்கி. கண்டிப்பா ஒரு அந்த 100 டிசர்விங் தான். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் சூப்பரா கான்சென்ட்ரேட் பண்ணி விளையாடினாரு. ஏன்னா ஒரு லாஸ்டா ஒரு 10 இன்னிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவர் விளையாடவே இல்லை, சரியாவே விளையாடல, லோ ஸ்கோர் தான். ஸோ இது ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னிங்ஸ். ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணி பியூட்டிஃபுல்லா விளையாடினாரு. அன்பார்ச்சுனேட்லி வந்து பாத்தீங்கன்னா கல்லியில் அப்படி ஆன் த ஏர்ல விளையாடினாரு. செம்ம கேட்ச் கிளென் பிலிப்ஸ், அதாவது கேட்ச் ஆஃப் தி என்ன சொல்றது இயர் தான் சொல்லணும். டைவ் அடிச்சு தரமா எடுத்தாரு. ஸ்டன் ஆயிட்டாங்க எல்லாருமே. அண்ட் மார்னஸ் லாபுஷனி ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டாரு. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி கடைசியில இப்படி அவுட் ஆயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நெவர்தலெஸ் அந்த 90 வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு இன்னிங்ஸ். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் மிச்சல் ஸ்டார்க், பேட் கமின்ஸ் பவுலிங்ல மட்டும் இல்ல பேட்டிங்லயும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா கான்ட்ரிபியூட் பண்றாங்க. 28 ரன்ஸ் ஒருத்தர் 23 ரன்ஸ். ஸோ அதனால அப்படி ஸ்கோர் 256 வந்துருச்சு. ஸோ லீடும் வந்து பாத்தீங்கன்னா வெரி ஹெல்த்தி லீட் ஆஃப் 94 கிடைச்சது. அண்ட் நியூசிலாந்து பாயிண்ட் ஆஃப் வியூல மேட் ஹென்ரி 7 விக்கெட்டுங்க சிங்கிள் ஹேண்டடா நியூசிலாண்டை தூக்கின்னு போனாரு. ஏன்னா மேட் ஹென்ரிலாம் மட்டும் ஃபார்ம்ல இருந்தா லிட்டரலி அன்பிளேயபிள் அந்த மனுஷன். நான் இந்த 2023 வேர்ல்ட் கப்ல கூட சொல்லியிருப்பேன், மேட் ஹென்ரி ரொம்ப வைட்டல். ஒரே ஒரு ப்ராப்ளம் தான், அவர் இன்ஜுரி ஆயிட்டாருன்னா ரெக்கவர் ஆகி வரதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதான் ஒரு பெரிய பிரச்சனை. ஆனா ஃபுல் ஃபிட் மேட் ஹென்ரி என்னைக்குமே விளையாடுறது ரொம்ப கஷ்டம். நீங்க டீம் சவுதியை கூட வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு விளையாடிடலாம். பட் மேட் ஹென்ரி ரொம்ப டேஞ்சரஸ். அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்பெல் தான் போட்டாரு. டு பி வெரி ஆனஸ்ட் 7 விக்கெட்ஸ். ஹியூஜ் சல்யூட் டு மேட் ஹென்ரி. அண்ட் எஸ், திருப்பி நியூசிலாந்து ஸ்டார்ட் ஆரம்பிச்சாங்க. அப்போ ஆல்ரெடி 94 ரன்ஸ் ட்ரையல்ல இருக்காங்க. ஸோ டெஃபினட்டா ப்ரெஷர் நியூசிலாந்து மேலதான். உங்களுக்கு நல்லா தெரியும், ஸ்டார்க்கு, ஏசல்வுட், கமின்ஸ் பாஞ்சிக்கிட்டு வருவாங்க நியூ பால்ல. ஸோ அந்த மூமெண்ட் எப்படி சர்வே பண்ண போறாங்க நியூசிலாண்டுதான் வந்து பாத்தீங்கன்னா கவலைக்கிடமா இருந்தது. பட் எஸ், ஏர்லியரா வில் யங் அவுட் ஆயிட்டாரு ஸ்டார்க் பால்ல. முன்னே பொறிக்கிடுவாங்க போல இருக்கு ஆஸ்திரேலியா ஏர்லி விக்கெட்ஸ் நினைச்சா, அப்பதான் ஒரு சூப்பர் பார்ட்னர்ஷிப் ஃப்ரம் டாம் லேத்தம் அண்ட் வில்லியம்சன் 100th டெஸ்ட் மேட்ச் இது. சூப்பரா விளையாடினாரு 51. பட் அன்பார்ச்சுனேட்லி இன்சைட் எட்ஜ்ல போல்ட் ஆயிட்டாரு கமின்ஸ் பால்ல. ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆயிட்டாரு. ஏன்னா நல்ல பார்ட்னர்ஷிப், மோர் தென் 100 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் அவரும் லேத்தமும். ஸோ இவங்க ரெண்டு பேரே இந்த டே முடிக்கணும்னு பார்த்திருப்பாங்க. பட் ஆஸ்திரேலியா கேப்டன் பேட் கமின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த இம்பார்ட்டன்ட் விக்கெட் எடுத்துட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் ரச் ரவீந்திரா வந்தாரு. அவரும் டீசென்டா விளையாடினாரு. ஸோ டே முடியும் போது வேற எதுவும் ஃபர்தரா விக்கெட்ஸ் விடாத மாதிரி அவரும் சரி லேத்தமும் அங்க செட்டில் ஆகி செம்மையா விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்போ 40 ரன்ஸ் லீடு 134 for 2ல இருக்காங்க நியூசிலாந்து. ஸோ 40 ரன்ஸ் லீட்ல இருக்காங்க. ஐ திங்க் அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 200 ரன்ஸாவது ஆட் பண்ண பார்ப்பாங்க. மினிமம் 240 to 250 ஆஸ்திரேலியா டார்கெட் செட் பண்ண பார்ப்பாங்க. இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கிட்ட நல்ல பேட்டிங் லைனப் இருக்கு. அடிச்சிட இந்த டார்கெட்டை சேஸ் பண்ண வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ நியூசிலாந்து நல்லா பேட்டிங் விளையாடினா மட்டும்தான் இந்த டெஸ்ட் மேட்ச் வின் பண்ண முடியும். ரொம்ப குரூஷியலான ஒரு டே 3 தான் அமைய போகுது நாளைக்கு. அது மட்டும் டேம் ஷோர். அண்ட் டாம் லேத்தம் சூப்பரா விளையாடினாருங்க. அவர் 60 odd ரன்ஸ் மேல இருக்காரு. ஐ திங்க் இதுதான் அவரோட ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து ஆஸ்திரேலியாவோட. அவர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கான்சென்ட்ரேட் பண்ணி விளையாடினாரு. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னிங்ஸ் நியூசிலாண்டுக்கு இது. ஏன்னா இவரும் வில்லியம்சனும் சூப்பர் ஆடிட்டு இருந்தாங்க. இப்போ வில்லியம்சன் அவுட் ஆயிட்டாரு. ஸோ டாம் லேத்தம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்கணும் இன் கேஸ் நியூசிலாந்து வந்து நல்ல லீட் எடுக்கணும்னா. ஸோ ரொம்ப குரூஷியல். ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து எவ்வளவு சீக்கிரம் ஏர்லி விக்கெட்ஸ் எடுக்கணுமோ பார்ப்பாங்க. ஏன்னா ஆஸ்திரேலியா உங்களுக்கு நல்லா தெரியும், கம்பேக்ல அவங்களை அடிச்சிக்கவே முடியாது. நியூசிலாந்து ரொம்பவே அவேரா இருக்கணும். இனிஷியல் அந்த ஒரு 6 overs and 7 overs, அதாவது என்ன சொல்லலாம், இனிஷியல் ஒரு 30-40 minutes வந்து ரன்னே வரலனாலும் பரவாயில்ல, எப்படியாவது அந்த மூமெண்ட்டை சர்வை பண்ணிட்டாங்கன்னா ஐ திங்க் தே கேன் ஸ்கோர் ரன்ஸ் இன் திஸ் கிரைஸ்ட் சர்ச். அதாவது என்னதான் வந்து பாத்தீங்கன்னா கிரீன் பிச்சா இருந்தாலும் ஸ்டே பண்ணா இந்த விக்கெட்ல வந்து ரன் அடிக்கலாம். டு பி வெரி ஆனஸ்ட், அதை தான் மார்னஸ் லாபுஷனி ஆக்சுவலா பண்ணி காமிச்சாரு. பியூட்டிஃபுல்லா விளையாடினாரு. அதே மாதிரி தான் டாம் லேத்தமும் இங்க நல்லா விளையாடிட்டு இருக்காரு. மோர் தென் 60 ரன்ஸ் அன்பீட்டன்ல இருக்காரு. ஸோ அவரும் ரச் ரவீந்திராவும் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு கலக்குவாங்களா இல்ல மிச்சல் ஸ்டார்க், பேட் கமின்ஸ், ஏசல்வுட் ஆஸ் யூஷுவல் நியூசிலாந்து பேட்ஸ்மேனை டான்ஸ் ஆட விடுவாங்களான்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். குரூஷியல் டே 3 going to come. ஸோ இதுதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களோட கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென், bye.